ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைக்காயில் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது எப்பயும் போல் பஜ்ஜி போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் வாங்க. இதை செய்கிறதுக்காக நான் ஒரு வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க. அதை ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருந்த வாழைக்காயில் பெரிய கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. வாழைக்காயோட தோலை எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த வாழைக்காயை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன்னா. இது கூடவே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி எடுத்துக்கிறேங்க. நான் உருட்டி எடுத்ததில் எனக்கு 15 பீஸ் கிடச்சிது. ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற வாழைக்காய் உருண்டை இருக்குதுல, அதை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதை சேர்த்துக்கோங்க. சூடு ஆகாமல் இருந்தது அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, இது நல்லா எல்லா பக்கமும் பொரிஞ்சு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் நான் இப்போது வேறு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஸ்நாக்ஸ் எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி ஆகிடுச்சு.